ஆன்மீக அன்பர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்மளில் சில பேர் நிறைய பிரார்த்தனைகள் வச்சுருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் இருக்கும். சிலருக்கு அந்த பிரார்த்தனைகள் கடவுள்கிட்ட வச்சது நிறைவேறும். சிலர் கடவுளை நம்புவாங்க, சிலர் இந்த பிரபஞ்சத்தை நம்புவாங்க. ஒருத்தருக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும். நம்ம வச்ச பிரார்த்தனை கடவுள்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் நிறைவேறலை அப்படின்னு பலரும் மனசஞ்சலத்தில் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி நீங்கள் மனக்குழப்பத்திலையும் மனசஞ்சலத்திலையும் இருக்கீங்களா? இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கான விடை கிடைக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் சில பேர் தினமும் பிரார்த்தனை செய்வோம். சில பேர் கோவிலுக்கு போவாங்க, சில பேர் விரதமாக இருப்பாங்க. சில நேரங்களில் நாம் நினச்சது நடக்கும், சில நேரங்களில் நம்ம நினச்சது நடக்காமலும் போகும். அப்போ நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, நான் இவ்வளோ வேண்டுறேன், ஆனாலும் என்னோடய பிரார்த்தனை ஏன் பலிக்கலை? நாம் என்ன தப்பு செஞ்சோம்? நம்ம என்ன நம்ம மேலே என்ன தப்பு? நம்ம ரொம்ப கடவுளை ரொம்ப முழுமையாக நம்பினோமே அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கிற பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும். அது நிறைவேறதுக்கான கால தாமதங்கள் வேணால் ஏற்படும். அது நிறைவேறலை அப்படின்னு நீங்கள் ரொம்ப மனக்கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா அதற்கான உண்மையான காரணங்கள் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாமா? வாங்க. பொறுமை இல்லாத பிரார்த்தனை அப்படின்னா என்னென்னா, பலர் இன்னைக்கு வேண்டி நாளைக்கே பலன் வேண்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் இறைவன் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை நமக்கு நல்லதை மட்டும்தான் தரணும்னு சொல்லி நினைப்பார். ஒரு விதை போட்டால் உடனே மரம் வராது. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒரு விதையை நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த விதை முளைத்து அந்த வினை மேலே செடியாகி மரமாகி காயாகி கனியாகி திரும்ப அது நமக்கு என்ன நம்ம விதைச்சோமோ அந்த விதைக்கான பலனை நமக்கு கொடுக்கும். அதே போல தான் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைக்கான காலத்தை நீங்கள் கொடுக்கணும். கடவுளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் எப்போ நடந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நமக்கு நிறைவேறும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மனசில் நம்பிக்கை நீங்கள் குறைவாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்கனாலும் வாயால் மட்டும் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு மனசால் சந்தேகம், வாயால் மட்டும் நான் கடவுள்கிட்ட ஐயோ எனக்கு இந்த பிரார்த்தனை வேணும்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் மனசால் நம்ம சந்தேகம் வச்சோன்னா அதுக்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது. இது நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட பிரார்த்தனையோட சக்தி குறைஞ்சிரும். நம்பிக்கை என்பதே இருக்கவே இருக்காது. நம்பிக்கையும் குறைஞ்சிரும். அதே போல் மூணாவதாக என்னென்னா, தவறான செயல்கள் என்ன அப்படின்னா, பிறரை காயப்படுத்துறது, பொய் பேசுறது, கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறது. பிரார்த்தனை பழிக்க தாமதமாகும். ஒருத்தரை நம்ம நிறைய விஷயங்களில் பழிக்கிறோம், பாவம் பண்ணுறோம். ஒருத்தரை அழிக்கணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை வச்சோன்னா கடவுள் அழிச்சிருமா? அழிக்காது. அவனுக்குன்னு ஒரு கர்ம வினைகள் இருக்கும். நாம் இந்த உலகத்தில் நம்ம இன்றைக்கி செய்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் கர்ம வினைகள் இருக்குது. அந்த கர்ம வினைகள் என்ன அப்படின்னா, அந்த கர்ம வினைகளை பொறுத்து தான் ஒரு விஷயமே நடக்கும். அதே போல் இறைவன் எதை பார்க்குறானோ இல்லையோ, நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்கா, நம்மளுடைய மனசு நல்ல எண்ணத்தை விரும்புதா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பாங்க. நல்லதை பேசுங்க, அதே போல் உதவி செய்யுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெற்றோரை மதிக்கணும். இதுதான் ஒரு பெரிய பரிகாரம். நீங்கள் இந்த எல்லா தப்பையும் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட போய் என்னோட பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் என்ன பண்ணுவார்? உங்களுடைய பெற்றோர்களாகட்டும், அவங்க உங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அவங்கள நீங்கள் காயப்படுத்துனீங்கன்னா அது மிகப்பெரிய கர்மா. அந்த மாதிரியான தவறுகள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கெலாம் பரிகாரம்ன்ற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் செய்யாதீங்க. இறைவன் தரப்போகிற விஷயம் எப்போவுமே பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எப்போவுமே லேட் ஆகும். சில நேரங்களில் இறைவன் நம்ம கேட்கறத தரவே மாட்டுறாருன்னு சிலர் வெறுத்து போயிடுவாங்க. அது ஏன் தெரியுமா? அதை விட நமக்கு எது நல்லதுன்றதை இறைவன் ஆராய்ஞ்சு பார்த்து தான் அந்த விஷயத்தை நமக்கு செய்வார். அதனால் தாமதமே வந்தாலும் நீங்கள் மனம் உடைய வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தாமதம் வந்தாலும் நீங்கள் மனசு உடஞ்சு போயிட வேண்டாம். பிரார்த்தனை செய்ய சரியான முறை
நீங்கள் பிரார்த்தனை செய்கிறதுக்கான சரியான முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகாலை நேரத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. அதிகாலையில் எப்போதுமே அதிகாலை அப்படின்றது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் அதற்கான வலிமை மிக மிக அதிகம். அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியலனாலும் 5 மணி 6 மணிக்குள்ளே எழுந்து நீங்கள் உங்களோட பிரார்த்தனையை கடவுள்கிட்ட வச்சிருங்க. தீபம் ஏற்றுங்க. அமைதியாக இறைவனை நினைங்க. நன்றி சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பலனை தரும். நன்றி உணர்வோடு செய்கிற பிரார்த்தனைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் உங்கள் பிரார்த்தனை தாமதமாகுது அப்படின்ற கவலையை நீங்கள் உங்கள் மனசில் எப்போவுமே வச்சுக்காதீங்க. நம்ம என்ன தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சாலும் ஒருத்தரும் இந்த மண்ணுலகில் பிறந்த ஒருத்தருக்கும் ஒரு விதமான கர்மாக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கர்மாக்களை பொறுத்து தான் நம்மளுக்கு எந்த விஷயங்கள் அந்த ஒரு விஷயம் நம்ம கடவுள்கிட்ட வைக்கிறோன்னா அந்த விஷயம் நமக்கு நடக்கலை, அந்த பிரார்த்தனை நமக்கு நடக்கலை அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகளும் அதற்கு மிகவும் முக்கியமான பங்கு இங்கே வகிக்குது. நம்ம எல்லாமே கெட்டதாக செஞ்சுட்டு திடீர்னு போய் கடவுள்கிட்ட போய் எனக்கு நல்லது செய்ய, நான் இன்றைக்கி நல்லவனாக மாறிட்டேன்னா கடவுள் உடனேலாம் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற மாட்டார். நம்ம இது வரைக்கும் செஞ்ச பாவ கணக்குகள் அத்தனைக்கும் அங்கே நம்ம பதில் சொல்லிட்டு தான் நம்மளுடைய நமக்கு நல்ல விஷயங்கள் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாங்கள் நல்லது செய்கிறோம், நாங்கள் நிறைய எல்லாமே தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவுமே நிறைவேறல, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போவாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? நம்மளுடைய கர்ம வினை. நம்ம இன்றைக்கி எதுவும் செய்யலைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம செஞ்ச பாவத்துக்கான கர்ம வினைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால மக்களே, நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன இத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மனசையும் தைரியப்படுத்திக்கணும். உங்கள் பிரார்த்தனைகள் உண்மையாகவே தாமதம், அதாவது பிரார்த்தனை தாமதமாகலாம். ஆனால் உண்மையான நம்பிக்கையோடு செய்கிற பிரார்த்தனை ஒரு நாள் கண்டிப்பாக பலிக்கும். நம்பிக்கையுள்ள பிரார்த்தனைகளுக்கு வலிமை மிகவும் அதிகம். நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. அவ்வளோதான் மக்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.